வணக்கம். இன்னைக்கு நம்ம சித்தர்கள் தேடி டிவி பகுதியிலே புரட்டாசியிலே 4வது சனிக்கிழமையில் பூரணத்துவம் பெற்ற கருணை உள்ளம் கொண்ட வேண்டியதை வேண்டிய வண்ணம் நிறைவேற்றக்கூடிய மரகதவள்ளி சமேத ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாளுடைய தீபாராதனை காட்சியை கண்டு மகிழ்வோம். श्रीलक्ष्मी उल्लवारंभां विगुणो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஸ்ரீ குருபியோ நமः. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் அப்பையூர் அப்படின்ற ஊர் தான் பையூர் என்று பின்னாடி மாறிட்டு பையூர் ஸ்ரீ மரகதவள்ளி சமேத ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள். இந்த பெருமாள் அப்பைய தீட்சிதர் காலத்தில் பிரதிஷ்டானது. ஜாகீர் காலத்தில் புனர்பாலாலெல்லாம் ஆகி புரோட்சணம் ஆகி இந்த அக்ரகாரத்தில் இருக்கிற பிராமணா கிட்ட நிர்வாகத்தை கொடுத்துருக்கா. இன்னைக்கு பெருமாள் இன்னைக்கு இவ்வளோ இதுவாக இருக்கிறதுக்கு காரணமே நதியையும் மலையும் ஒட்டி இருக்கார் பெருமாள். நீங்கள் பிரதட்சணமாக வரும்போது ஒரு குன்று பார்க்கலாம், பக்கத்திலே நதி இருக்குது. இந்த மாதிரி இருக்க பெருமாள் ரொம்ப விசேஷம். கரியமாணிக்க பெருமாள்னா கருணை உள்ளம் கொண்டவர். என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அது சீக்கிரமாக நிவர்த்தி ஆகும். அது நல்லதுல முடியணும் அப்படின்ற பட்சத்தில் பெருமாள் அது 3 மாசத்துல முடிச்சு கொடுத்துருவார். காருண்ய மூர்த்தியாக விளங்கும் கருணை உள்ளம் கொண்ட பையூரிலே அமைந்துள்ள கரியமாணிக்க பெருமாள் தீபாராதனை காட்சியை சேவித்து மகிழ்ந்தோம். இதுபோன்று ஒரு ஆன்மீக தகவலோடு தங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியில். இந்த புரட்டாசியின் 4ஆம் சனிக்கிழமையிலே இப்பெருமானின் தீபாராதனை சேவித்த கண்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இந்த சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.